ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜொமேட்டோவில் கேட்டிருந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜொமேட்டோவில் என்ன இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபார் ஈச் யூசர் கால்குலேட் தர் ஆர்டர் ஸ்ட்ரிக் கன்சிக்யூட்டிவ் டேஸ் வித் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டர். அதாவது யூசர்ஸ் வந்து தொடர்ந்து கேப் இல்லாமல் எத்தனை நாள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளோட என்ன பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா செட்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டேட்டா செட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இல்லைனா இந்த பேஜ்க்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேட்டா செட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா செட்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த ஹெச்ஆர் யூசரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டேபிள்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், Zomato_ ஆர்டர் அப்படின்ற அந்த டேபிளை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து டேபிள் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த டேபிளில் டேட்டாஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து டேட்டாஸும் எனக்கு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேபிளை வந்து நம்ம query பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் Zomato_ ஆர்டர் டேபிளை வந்து நான் query பண்ணுறேன். எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம நார்மலாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வந்து அவங்க பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு யூசர் வந்து தொடர்ந்து எத்தனை நாள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவையில்லை, ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு 20 ஆர்டரோ 30 ஆர்டர் பிளேஸ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணாலே அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இந்த யூசரோட ஆர்டர் வேல்யூ வந்து அவங்க கேட்கல, ஒரு யூசர் வந்து தொடர்ந்து எத்தனை நாள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான காலம்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் காலம் வேணும் அப்படின்னா, இந்த யூசர் ஐடி அப்படின்ற அந்த காலம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், யூசர் ஐடி அப்படின்ற அந்த காலம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற அந்த காலம் வேணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்டர் டேட் அப்படின்ற அந்த காலம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த query வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 101 அப்படின்ற அந்த யூசர் வந்து ஒரு நாளைக்கு 2 ஆர்டர் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணாலே அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்க ஒரே ஒரு ஆர்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். அதாவது டூப்ளிகேட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 101 அப்படின்ற அந்த யூசர் வந்து 17 அப்படின்ற அந்த டேட்டில் 2 ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை, ஒரே ஒரு டேட்டா ஒண்டி நம்மளுக்கு தேவை. ஸோ மீதி டூப்ளிகேட் டேட்டாலாம் நம்ம என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஸோ டூப்ளிகேட் டேட்டா வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டிங்க்ட் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்டிங்க்ட் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு வந்து எலிமினேட் ஆகி ஆக்சுவல் டேட்டா வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணாலே அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். மீதி இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்து டேட்டாஸ் வந்து ஆர்டராகவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் பை அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ எதை பேஸ் பண்ணி நீ எனக்கு ஆர்டர் பண்ணுனா, என்கிட்ட வந்து யூசர் ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீ எனக்கு ஆர்டர் பண்ணு. அதே மாதிரி ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணு, ஆர்டர் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு டேட்டாஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ஆர்டராக வந்து எனக்கு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 101 அப்படின்ற இந்த யூசர் வந்து தொடர்ந்து 3 நாள் வந்து அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 நாள் கேப் விட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, 2 நாள் தொடர்ந்து ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது 27ஆம் தேதி வந்து ஒரு ஆர்டர் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு யூசர் வந்து தொடர்ந்து எத்தனை நாள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த டேஸை வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 3த்தையும் வந்து நம்ம ஒரு குரூப்பாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 2 டேட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு குரூப்பாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு வேல்யூவை குரூப்பாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ எல்லாம் ஒரே வேல்யூவாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், குரூப் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் வேறு வேறு வேல்யூவாக இருக்குது. இதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, குரூப் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரே வேல்யூவாக வந்து நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டேட்டாஸ் வந்து நம்மளால் குரூப் பண்ண முடியும். அப்படி குரூப் பண்ணால் தான் அதுக்கான கவுண்ட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம பண்ணலாம்.
ஸோ நம்ம என்ன பண்ணணும், டேட்டாஸ் எல்லாமே ஒரே வேல்யூவாக வந்து நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிக் டேஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிசல்ட் செட்டை வந்து நான் ஒரு டேபிளாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு ரிசல்ட் செட்டை வந்து ஒரு டேபிளாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃப்ரம் கிளாஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஃப்ரம் கிளாஸில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் கிளாஸில் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் query வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ரொவைட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான காலம்ஸை வந்து நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஐடி அப்படின்ற அந்த காலம் வேணும். ஸோ அதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஆர்டர் டேட் அப்படின்ற அந்த காலம் வேணும். அதையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டா எல்லாமே நம்ம குரூப் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஒரே வேல்யூவாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் ரோ நம்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி டேட்டாஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரோ நம்பர் அப்படின்ற அந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் நான் என்ன சொல்கிறேன், ஓவர் அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து நீ பார்ட்டிஷன் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், பார்ட்டிஷன் பை அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பை அப்படின்ற அந்த கீவேர்டை கொடுத்துட்டீங்க. நான் எதை பேஸ் பண்ணி டேட்டாஸை வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து யூசர் ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணு, டேட்டாஸை வந்து எனக்கு பார்ட்டிஷன் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் பை அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பை அப்படின்றத கொடுத்துட்டீங்க. எதை பேஸ் பண்ணி நான் டேட்டாஸை வந்து நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணு, டேட்டாஸை வந்து எனக்கு ஆர்டர் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலமுக்கு ஒரு நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆர்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த டேட்டா எல்லாமே நம்ம ஒரே டேட்டா வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டேட்டாஸை வந்து நம்ம குரூப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆர்டர் டேட் காலமை வந்து நம்ம இந்த ஆர்என் கூட வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரே வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இன்க்ளூட் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து புதுசாக வந்து ஒரு ஆர்என் அப்படின்ற ஒரு காலம் வச்சுருக்கேன். ஸோ அந்த காலமில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நீ என்ன பண்ணு, இந்த ஆர்டர் டேட் கூட வந்து எனக்கு மைனஸ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த காலமுக்கு ஒரு நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த query-யை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து எனக்கு பாப்புலேட் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்கிட்ட வந்து ஆர்டர் டேட் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலம் கூட நான் என்ன பண்ணுறேன், இந்த புதுசாக ஜென்ரேட் பண்ண ரோ நம்பர் வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரே வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரே வேல்யூவாக நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேட்டாஸை வந்து நம்ம குரூப் பண்ணலாம். ஸோ குரூப் பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதுக்கான கவுண்ட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆர்டர் டேட் அப்படின்ற அந்த காலம் கூட இப்போ புதுசாக ஜென்ரேட் பண்ண அந்த ரோ நம்பர் வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 15 - 1 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி 16 - 2 வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நம்மளுக்கு 14 அப்படின்றது கொடுக்கும். 17 - 3 வந்து நம்மளுக்கு 14 அப்படின்றது கொடுக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்டர் டேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு நாளாக வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த ரோ நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்கும் டேட்டா வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரே வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம், குரூப் பை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரே ஸ்டிக்கில் உள்ள டேஸு. அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கில் உள்ள டேஸு. அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக் டேஸு. ஸோ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்டர் டேட் அப்படின்ற அந்த காலம் கூட இப்போ புதுசாக ஜென்ரேட் பண்ண ரோ நம்பர் வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி மைனஸ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ரிக் டேஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிசல்ட் செட்டை வந்து நான் ஒரு டேபிளாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்போலாம் வந்து ஒரு ரிசல்ட் செட்டை ஒரு டேபிளாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரம் கிளாஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஃப்ரம் கிளாஸில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான காலம்ஸை வந்து நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஐடி அப்படின்ற அந்த காலம் வேணும், அதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு யூசர் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அவங்க ஆர்டர்ஸை வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டேட் வந்து நம்மளுக்கு வேணும்.
ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் மின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த மின் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க மினிமம் டேட்டை வந்து என்ன பண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலமுக்கு ஒரு நேமை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் டேட் அப்படின்ற அந்த நேமை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஆர்டர் டேட்டை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸ் அப்படின்ற அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க மேக்ஸிமம் ஆர்டர் டேட்டை வந்து நீ என்ன பண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த காலமுக்கு ஒரு நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என் டேட் அப்படின்ற அந்த நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டேட்டாஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். அதாவது ஆக்சுவல் ஸ்ட்ரிக் டேஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து டேஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமில் இருக்க டேவை நீ என்ன பண்ணு கவுண்ட் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலமுக்கும் ஒரு நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிக் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், குரூப் பை அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், குரூப் பை அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், குரூப் பை அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த குரூப் பையில் நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து யூசர் ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணு குரூப் பை பண்ண அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து டேஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமே பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணு குரூப் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த query-யை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆர்டராகவே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் பை அப்படின்ற அந்த க்ளாஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் பை அப்படின்ற அந்த க்ளாஸை நான் கொடுக்குறேன். ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட வந்து யூசர் ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணு ஆர்டர் பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து ஸ்டார்ட் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமையும் பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணு ஆர்டர் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் டேட் அப்படின்ற அந்த காலமையும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த 101 அப்படின்ற அந்த யூசர் வந்து 15லேருந்து 17 வரைக்கும் கண்டினியூஸாக வந்து ஆர்டர் வந்து அவர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திருப்பி அவர் என்ன பண்ணியிருக்காரு, 20ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்து அவர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த 102 அப்படின்ற அந்த யூசர் வந்து 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை நாள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க கண்டினியூஸாக பிளேஸ் பண்ணுறாங்களோ அத்தனை நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த டேஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரிக் டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு யூசர் வந்து தொடர்ந்து கேப் இல்லாமல் எத்தனை நாள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த டேட்டா வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ரிசல்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த query-யை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வந்து அவங்க பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு யூசர் வந்து ஒரு நாளைக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணாங்கன்னா நம்ம அன்னைக்கு ஒரு ஆர்டர் அவங்க பிளேஸ் பண்ண மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மீதி ஆர்டர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், எலிமினேட் பண்ணுறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டிங்க்ட் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்டிங்க்ட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் இருக்க டேட்டா வந்து நம்ம குரூப் பண்ணோம். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து குரூப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், குரூப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸை வந்து நம்ம ஒரே மாதிரி நம்ம வந்து கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் ரோ நம்பர் அப்படின்ற ஒரு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸை வந்து நம்ம கொண்டு வரோம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், எங்கிட்ட வந்து ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த காலமில் இருக்க வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ புதுசாக ஜென்ரேட் பண்ண இந்த ரோ நம்பர் காலமில் இருக்க வேல்யூவோட நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், புதுசாக ஒரு ஆர்டர் டேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆர்டர் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூவாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரே வேல்யூவாக இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து நம்மளால் குரூப் பண்ண முடியும். ஸோ நம்மளால ஈஸியாக குரூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து அதுக்கான கவுண்ட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து செகண்ட் ஸ்டெப்.
தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக டேஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அது கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், குரூப் பை அப்ன்ற அந்த க்ளாஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த குரூப் பை அப்ன்ற அந்த க்ளாஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேர்ட் ஸ்டெப். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த query வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ரிசல்ட். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஆர்டர் ஸ்ட்ரீக்கை வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டர் ஸ்ட்ரீக்கை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான டேட்டா செட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இல்லைன்னா இந்த பேஜுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டினுக்கான டேட்டா செட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.